இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். அது ඉතා යහපත් දවසක් තිබෙනවා. இன்று ஒரு நல்ல ஒரு நாளாய் இருக்கிறது. අද වැනි දවසක තමයි යේසුස් වහන්සේ ஜெருசலேமுக்கு ගමන් කරන්නේ කොටුවේ පිට. இன்று போல் ஒரு நாளில் தான் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்த ஒரு நாளாய் இருக்கிறது. බයිබල් කියවීමේ ලූක් 19 පරිච්ඡේදයේ 29 28 සිට 4 දක්වා කියවුවා. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 28 தொடக்கம் நாங்கள் வாசிக்க கேட்டோம். අපි මෙනෙහි කළ යේසුස් වහන්සේ කොටුවේ පිට ගමන් කරනවා. நாங்கள் அதில் தியானித்தோம் இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேல் ஏறி பயணம் செய்வதை. යේසුස් වහන්සේගේ ගෝලියෝ ඒ වගේම සෙනග උන්වහන්සේව ඉතා ගෞරවයෙන් පිළිගත්තා. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அதுபோல ஜனங்கள் அவரை அன்போடு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். උන්වහන්සේව ஹோசன்னா කියලා පිළිගත්තා. அவரை ஓசன்னா என்ற ஆரவாரத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். මේක ඉබේම සිද්ධ වුණු සිදුවීමක් அது නෙවෙයි. தானாகவே நடந்த ஒரு சம்பவம் அல்ல. බයිබලේ පරණ ගිවිසුමේ බලන විට வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்ப்போமானால் පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම සඳහා වෙලා තිබෙනවා. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு திட்டம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை காணலாம். සැලැස්ම ක්‍රියාත්මක කරන මොහොතයි. அந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. අද විශේෂත්වය ඉන්නේ මොකද්ද? இன்று விசேஷமாய் இருப்பது என்ன என்றால் දෙවැනි දවසක තමයි උන්වහන්සේ සැබවින්ම මේ ගමන ගියේ. இன்றைய நாளை போல ஒரு நாள் தான் அவர் உண்மையாகவே இந்த பயணத்தை மேற்கொண்டார். පාස්කුවට පෙර අන්තිමිරිදා දවස. உயிர்த்தெழுத நாளுக்கு முன்பதான கடைசி நாள் இது. දවසේ දේශනාවේ මාතෘකාව இன்றைய நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு ආත්මික රාජ්‍ය. ஆவிக்குரிய ராஜ்யம். ආත්මික රාජ්‍ය. ஆவிக்குரிய ராஜ்யம். දවසේ මිනිස්සු බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද? இன்றைய நாளில் மனிதர்கள் எதிர்பார்ப்பது என்ன? ඔවුන්ට රාජ්‍යයක් ගොඩනගා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. அவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ඔවුන් එම රාජ්‍ය ගොඩනගන්නේ ඇයි? அவர்கள் இந்த ராஜ்யத்தை கட்டியெழுப்பது எதற்காக? කාලා බීලා සතුටින් ජීවත් වෙන පිරිසයි. உண்டு குடித்து சந்தோஷமாய் வாழ்வதற்காக. ආමේන්. ஆமென். යේසුස් වහන්සේ මිනිස්සුන්ට හොඳට කන්න දුන්නා. இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு நன்றாக உணவு கொடுத்தார். උන්වහන්සේ රොටි වලින් මාළු වලින් සෙනගව හොඳට සප්පායම් කළා. அவர் அப்பத்தினாலும் மீன்களினாலும் அந்த வந்த ஜனங்களை வெகுவாய் ஆசீர்வதித்து உணவு கொடுத்தார். මේ මිනිස්සුන්ට කන්න දුන්නේ නිසා, அந்த மனிதர்களுக்கு உணவு கொடுத்தபடியால், මිනිස්සුන්ට බොහෝ දේවල් යේසුස් වහන්සේ දුන්න නිසා, அந்த மனிதர்களுக்கு அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து கொடுத்தபடியால் ඒ ජනතාව කැමති වුණා තමන්ගේ தேசபாலன நாயකයට යේසුස් වහන්සේ පත් කරගන්න. ஜனங்கள் விரும்பினார்கள் தங்களுடைய தேசத்தின் தலைவனாக அவரை ஏற்படுத்த. තමන්ගේ ජනාධිපතිතුමා හැටියට, தேசத்தின் ஜனாதிபதியை போல, නැත්නම් අගමැතිතුමා හැටියට, அல்லாவிட்டால் பிரதமரை போல, නැත්නම් තමන්ගේ රජතුමා හැටියට, இல்லாவிட்டால் ராஜாவை போல மனுஷய කැමති එක යේසුස් වහන්සේ පත් කර ගැනීම. மனிதனுடைய விருப்பம் இதுவே இயேசு கிறிஸ்துவை இவ்வாறாக ஏற்படுத்த வேண்டும் என்று. වර්තමානයේ ඒ දේ සිද්ධ වෙමින් පවතිනවා. தற்பொழுதும் இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. අද අපි ඡන්දය දෙන්නේ මොකටද? நாங்கள் வாக்குகள் கொடுப்பது எதற்காக? අපට කන්න බොන්න දෙන්න හොඳ நாயකයෙක් පත් කරගන්න. எங்களுக்கு உண்பதற்கு குடிப்பதற்கு தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக ஏற்படுத்தப்படும் அந்த தலைவரை එදා පටන් අද දක්වාම அன்று தொடக்கம் இன்று வரையும் ලෝකේ ජනනායක මොකද කළේ? உலகத்தில் இருக்கிற ஜனநாயகன் என்ன செய்தார்? බොරු කියලා නායකත්වයට එනවා. பொய் சொல்லி ஆட்சிக்கு வருவது. ඊට පස්සේ ජනතාව බලාපොරොත්තු කිසිම දෙයක් ඉෂ්ට වෙන්නේ නැහැ. அதன் பின்பு ஜனம் எதிர்பார்க்கும் எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை. යේසුස් වහන්සේක බොරුවක්වත් කිව්වේ නැහැ. இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யை கூட சொல்லவில்லை. උන්වහන්සේ කියපු හැමදේම ඉෂ්ට කළා වූ සැබෑ ජනනායකයෙක්. அவர் சொன்னதை செய்து முடித்த உண்மையான ஒரு தலைவர். ඔබත් මමත් ලෝකේ ගොඩනගන්නේ తాවකාලික රාජ්‍යයක්. நீங்களும் நானும் இந்த உலகத்தை கட்டி எழுப்புவது தற்காலிகமான ஒரு காரியத்திற்காக. යේසුස් වහන්සේට එහෙම රාජ්‍යයක් නෙමෙයි ගොඩනගන්න අවශ්‍ය වුණේ. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அல்ல கட்டி எழுப்ப வேண்டியதா இருந்தது. සදාකාල ජීවනයේ රාජ්‍යයක් ගොඩනගන්න යේසුස් වහන්සේ අවශ්‍ය වුණේ. நித்திய ஜீவன் என்கிற அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. දවසේ ගොප් ඉරිදා කියලා සමහර කට්ටිය කියනවා. குருத்தோலை ஞாயிறு என்று இன்றைய ஞாயிறை நாங்கள் குறிப்பிடுகிறோம். සමහර අය තල් අතු ඉරිදා කියලා කියනවා. சிலர் තල් අතු
ජාපනයේ තියෙන තල්ලතු. பண ஓலைகள் ஞாயிறு என்று சொல்லுவார்கள். නොයෙක් ආකාරයෙන් මේ දවස නම් කරනවා. பலதரப்பட்ட பெயர்களால் இந்த ஞாயிறு தினத்தை குறிப்பிடுவார்கள். එබ දෙවියන් වහන්සේ වචනේ හරියට කියවලා බලන විට தேவனுடைய வார்த்தையை சரியாக நாங்கள் வாசித்து பார்த்தால் යේසුස් වහන්සේ මේ ගමන තුලින් විශාල පණිවිඩයක් දෙනවා. இயேசு கிறிஸ்து இந்த பயணத்தின் மூலமாக ஒரு பெரிதான ஒரு செய்தியை கொடுக்கிறார். පණිවිඩ දෙන්නේ කාටද? செய்தியை யாருக்கு கொடுக்கிறார்? ඔබට, உங்களுக்கும் ඔබේ සභාවට. உங்களுடைய சபைக்கும். ලෝකේ හැම සභාවකටම මේ පණිවිඩය යේසුස් වහන්සේ දෙන්නේ. உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கொடுக்கிறார். උන්වහන්සේ මේ ගමන කෙලවර කළේ කොතරින්ද? இந்த பயணத்தை முடித்தது எங்கே? යෙරුසලමේ දේවමාලිගාවේ. எருசலேம் தேவாலயத்தில். උන්වහන්සේ යෙරුසලමේ දේවමාලිගාවට ගියා. இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றார். එතනින් තමයි උන්වහන්සේගේ සැබෑ ආත්මික සටන ආරම්භ කළේ. அந்த இடத்தில் தான் அவருடைய உண்மையான ஆவிக்குரிய போராட்டம் நடைபெற்றது. ලෝක් 19 වෙනි පරිච්ඡේදය ලූකා 45 වෙනි පදේ බලන්න. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். උන්වහන්සේ තේම මාලිගාවට ඇතුල්ව විකුණන්නම් බැහැර කරන්නට පටන්ගෙන මාගේ ගෘහය යාඥා ගෘහයක් වන්නේ යයි ලියා තිබේ. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தத் தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். මේ වචනේම කාරණා පහකට වෙඩ් කර ගන්නවා. இந்த வார்த்தையை 5 பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். පළවෙනි කාරණය. முதலாவது காரியம், යේසුස් වහන්සේ යෙරුසලමට இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு කොටුරු පිට නැගී පැමිණිසේක. கழுதையின் மேல் ஏறி பயணம் செய்து வந்தார். ඒ සිදුවෙන අවසානයි. அந்த சம்பவம் நடந்து முடிந்தாயிற்று. දෙවෙනි කාරණය. இரண்டாவது காரியம், ගෝලයෝ සහ ජනතාව පහත් හරිසරින් උන්වහන්සේ පිළිගස්සේක. சீஷர்களும் அதே போல ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ඒ කාර්යයක් කියලා ඉවරයි. அந்த காரியமும் நடந்து முடிந்தாயிற்று. දැන් තුන්වෙනි කාරණය. மூன்றாவது காரியம், ජනතාවගේ පැත්තෙන් ஜனங்களின் பக்கத்தில் ජනතාව මොකද කරන්නේ? ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? යේසුස් වහන්සේ අමග රාජ්‍ය නායකයා இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்டின் தலைவனாக නැත්නම් පාලකයා அல்லது போதகராக දේශපාලන නායකයා හැටියට தேசத்தின் தலைவனாக පත් කරන්න උත්සාහ කරනවා. அவரை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். මේක තමයි තුන්වෙනි කාරණය. இதுதான் மூன்றாவது காரியம். හතරවෙනි කාර්යය මොකද්ද? நான்காவது காரியம் என்ன? නමුත් යේසුස් වහන්සේගේ ඉලක්කය இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் ආත්මික රාජ්‍යයක් ගොඩනැගීමයි. ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவது. උන්වහන්සේ ඒ කාරණේ තමන්ගේ සැලැස්මේ පරමාර්ථය කරගත්තා. அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரிதான நோக்கமாய் வைத்திருந்தார். පස්වෙනි කාරණය මොකද්ද? ஐந்தாவது காரியம் என்ன? යේසුස් වහන්සේ යෙරුසලමේ දේව මාලිගාව පවිත්‍ර කරනවා. இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். උන්වහන්සේ යෙරුසලමේ දේව මාලිගාව පවිත්‍ර කරමින් அவர் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்து මොකද්ද කළේ? என்ன செய்தார்? ආත්මික රාජ්‍යයක් ගොඩනැගීමේ පළවෙනි මුල්ගල තැබුවා. ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் முதலாவது அடிக்கல்லை வைத்தார். බයිබල් ඉතිහාසය කියවලා බලන විට வேதாகம சரித்திரத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், විග්‍රහයන් කියවලා බලන විට வேதாகம விளக்கங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ගොඩක් කාරණාවල් මේ ස්ථානයේ තිබෙනවා. அநேக காரியங்கள் இந்த இடத்தில் இருக்கிறது. අද සභාවක් හැටියට ඔබ මේ සභාව තුළ සභාවේ සමාජිකයෝ නැත්තම් ගෝලයෝ නැත්තම් தேவதரு හැටියට ඉන්නවා. இன்று சபையில் நீங்கள் உறுப்பினர்களாக அல்லது ஊழியர்களாக அல்லது சீஷர்களாக நீங்கள் இருக்கலாம். සභාව කියන්නේ මේකයි. சபை என்பது இதுதான். උන්වහන්සේ සභාවට එනවා. උන්වහන්සේ සභාවට එනවා. அவர் சபைக்கு வருகிறார், සභාව පවිත්‍ර කරනවා. சபையை சுத்திகரிக்கிறார். සභාවේ තිබුණු හැම දෙයක්ම උන්වහන්සේ සම්පූර්ණයෙන් අයින් කරලා දමනවා. சபையில் இருக்கிற சகல வேண்டாதவைகளையும் அவர் அகற்றி விடுகிறார். එබැයි වෙලෙන්දු හිටියා. වෙලෙන්දු හිටියා. වෙලෙන්දු அந்த இடத்தில் வியாபாரிகள் இருந்தார்கள், ව්‍යාපාරිකයෝ හිටියා. வியாபாரம் செய்பவர்கள் இருந்தார்கள். ඔය කාරණා සභාව තුළ සිදුවීමෙන් පැවතුණා. பலதரப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்தது.
යේසුස් වහන්සේ මොකද කළේ? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? කසේ අරගෙන சாட்டையை எடுத்து ඒ ශිර දේවල් ඉවත් කළා. அவர்கள் யாவரையும் அகற்றி விட்டார். වැරදි කරන හැම කෙනෙක්ම සභාවෙන් අයින් කළා දැම්මා. பிழை செய்த எல்லோரையும் அவர் அந்த இடத்தில் அகற்றி விட்டார். වැරදි කරන හැම කෙනෙක්ම සභාවෙන් අයින් කළා දැම්මා. பிழை செய்த எல்லோரையும் அந்த சபையை விட்டு அகற்றி விட்டார். වැරදි හැම ක්‍රියාවක සභාවෙන් අයින් කළා දැම්මා. பிழையான எல்லா கிரியைகளையும் அந்த இடத்திலிருந்து அந்த சபையிலிருந்து அவர் அகற்றி விட்டார். යේසුස් වහන්සේ තමන්ගේ සභාව සම්පූර්ණයෙන්ම පවිත්‍ර කළා. இயேசு கிறிஸ்து அந்த சபையை முழுமையாக சுத்திகரித்தார். දෙවියන් වහන්සේ මිනිස්යන්ට දේව මාලිගාව දුන්නේ මොකටද? தேவன் அந்த மனிதர்களுக்கு அந்த தேவாலயத்தை கொடுத்ததன் நோக்கம் என்ன? දෙවියන් වහන්සේ নমස්කාර කරමිස උන්වහන්සේ තමන්ගේ සභාව නැත්නම් දේව මාලිගාව දීලා තිබෙන්නේ. தேவனை ஆராதிப்பதற்காகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் தான் அந்த தேவாலயத்தை மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. අද ඔබට මේ ස්ථානේ දීලා තිබෙන්නේ ඇයි? இன்று இந்த இடம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது எதற்காக? ඇයි ඔබ මේ ස්ථානට අද එන්නේ? ஏன் இந்த இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள்? දෙවියන් වහන්සේට নমස්කාර කරමිස ඔබ එන්නේ. தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் வருகிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ නාමය ප්‍රකාශ කරමිස එන්නේ. தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக வருகிறீர்கள். ඔබ පවුලක් හැට මේ ස්ථානට ඇවිල්ලා நீங்கள் குடும்பமாக இந்த இடத்திற்கு வந்து ඔබ নমස්කාර කරන්නේ කාටද? நீங்கள் ஆராதிப்பது யாருக்கு? ආස පොළව මම පාලනය කරන දෙවියන් වහන්සේට. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆள்கிற தேவனை. නමුත් එදා යෙරුසලමේ දේව මාලිගාව තුල அன்று எருசலேம் தேவ மாளிகையில் නැත්නම් එදා යෙරුසලමේ සභාව තුල இல்லாவிட்டால் எருசலேம் அந்த சபைக்குள் දෙවියන් වහන්සේගේ ප්‍රමිතිය තිබුණේ නැහැ. தேவனுடைய அந்த ஒரு ප්‍රමිතිය அந்த ஒரு அந்த ஒரு அந்த விலையேற பெற்ற அந்த தன்மை இருக்கவில்லை. දැන් අපට යම් කාර්යයක් හිතන්න වෙනවා. ஒரு காரியத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ඔබට සභාව දීලා තිබෙනවා. உங்களுக்கு சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඔබ සභාවට ඇවිල්ලා ඉන්නවා. நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீர்கள். දැන් ඔබ මේ සභාව තුල ඉන්නේ நீங்கள் இந்த சபைக்குள் இருப்பது දෙවියන් වහන්සේගේ ප්‍රමිතිය තුලද? தேவனின் அந்த மதிப்புக்குள்ளேயா? නැත්නම් දෙවියන් වහන්සේගේ වචනය තුලද? அல்லாவிட்டால் அந்த மதிப்பீடு உள்ள அந்த வார்த்தைக்குள்ளேயா? සභාව ක්‍රියාත්මක වන්නේ சபை செயல்படுவது දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම අනුවද? தேவனுடைய திட்டத்திற்கு அமையவா? අපි මොහොතක් කල්පනා කරලා බලන්න. நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். යෝහන් 17 වෙනි පරිච්ඡේදය 17 වෙනි පදේ බලන්න. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். සත්‍යතාවෙන් ඔවුන් පවිත්‍ර කළ මැනව. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේ සභාව දිහා බලලා මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து சபைக்கு என்ன சொல்லுகிறார்? සත්‍යතාවෙන් සභාව පවිත්‍ර කරන්න. சத்தியத்தின் சபையை பரிசுத்தமாக்கு. එහෙනම් ඔගේ අනිත් පැත්ත මොකද්ද? மத்த பகுதி என்ன? සභාව තුළ අසත්‍ය තිබෙනවා. சபைக்குள் அசத்தியமா காரியங்கள் இருக்கிறது. සභාව තුළ බොරුව තිබෙනවා. சபைக்குள் பொய் இருக்கிறது. සභාව තුළ වංචාව තිබෙනවා. சபைக்குள் வஞ்சனை இருக்கிறது. සභාව තුළ කපටිකම් තිබෙනවා. சபைக்குள் ஏமாற்று வேலைகள் இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න ස්ථානයක් නෙමෙයි. அது தேவனுக்கு பிரியமான இடம் அல்ல. ඒකයි යෙරුසලම දේව සභාවට යේසුස් වහන්සේ ගිහිල්ලා அதனால் தான் எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து சென்று කසේ අතර ගත්තේ. சாட்டையை கையில் எடுத்தார். සත්‍යතාවෙන් ඔවුන් පවිත්‍ර කළ මැනව. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். පවිත්‍ර කියන වචනේ තේරුම මොකද්ද? பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? සුද්ධකම. பரிசுத்தம். සුද්ධකම. பரிசுத்தம். දෙවියන් වහන්සේ අති සුද්ධයි. தேவன் அதிக பரிசுத்தமானவர். උන්වහන්සේ සුද්ධකම අපට කියලා නිව කරන්න බෑ. அவருடைய பரிசுத்தத்தை சொல்லி முடிவு பெற முடியாது. එවැනි සුද්ධකමෙන් පූර්ණ වූ දෙවියන්ට නමස්කාර කරන්න එනවා නම් அப்படி பரிபூரண பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை நாங்கள் நமஸ்கரிக்க வருவோம் என்றால் ඔබත් මමත් කොපමණ සුද්ධව සිටින අවස්ථාවේ நீங்களும் நானும் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். සභාව කොපමණ සුද්ධව ක්‍රියාත්මක වෙන අවශ්‍යද? சபை எவ்வளவு பரிசுத்தமாய் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ කාරණා 6ක් පැහැදිලි කරනවා. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் 6 காரியங்களை குறிப்பிடுகிறார். පළවෙනි කාරණය තමයි முதலாவது காரியம்தான் සදාචාරාත්මක පවිත්‍රකම තිබෙන්න අවශ්‍යයි. ஒரு சரியான பரிசுத்தத்துக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். සදාචාරාත්මක. ஒரு நிலையான பரிசுத்தத்துக்குள். ඒ කියන්නේ සමහර මිනිස්සු அதாவது சில மனிதர்கள் තාම අශිෂ්ට ලෙස ජීවත් වෙනවා. மிகவும் அசுத்த
தூசியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். එදා යෙරුසලමේ දේවමාලික හිටියව සෙනග அன்று எருசலேம் தேவாலயத்தில் இருந்த ஜனங்கள் ඒ ගෘහය සුද්ධ මාලිකාවක් කියලා හිතුවනම් அந்த தேவ ஆலயத்தை சுத்தமாக்க வேண்டும் என்று நினைத்தால் ඔය ස්ථාන බිස්නස් කරන්නේ නැහැ. அவர்கள் அந்த இடத்தில் வியாபாரம் செய்திருக்க ව්‍යාපාර மாட்டார்கள், කරන්නේ නැහැ. தொழில் செய்திருக்க மாட்டார்கள், ගනුදෙනු කරන්නේ නැහැ. கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்க மாட்டார்கள். දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට දුන්නේ සුද්ධකම නමස්කාරයක් කරන්න කියලායි. தேவன் மோசேக்கு கட்டளையிட்டது பரிசுத்தமாய் என்னை ஆராதி என்று. දාවිද රජතුමා දේවමාලික හැදුවේ එයාගේ සභාව සුද්ධව නමස්කාර කරපින්සයි. தாவீது ராஜா தேவாலயத்தை கட்டியது அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆராதனை மேற்கொள்வதற்காக. සාලමෝන් දේවගෘහ නිර්මාණය කළ දෙවියන් වහන්සේ සුද්ධව පවිත්‍රව නමස්කාර කරපින්සයි. சாலமோன் ராஜா தேவாலயத்தை நிர்மாணித்தது அதே நோக்கத்தோடு. මේ සුද්ධකම නැති තැන அந்த பரிசுத்தமத்தை இல்லாத இடத்தில் සදාචාරයක් නැති බව පෙනී යනවා. ஒரு சரியான ஒரு கட்டமைப்புக்கு இல்லாமல் போகிறார்கள். යේසුස් වහන්සේ අවශ්‍ය මොකද්ද? இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? සදාචාරාත්මක ආත්මික පවිත්‍රතාවයයි. ஒரு சத்தியமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தம். ගෘහය පමණක් නෙවෙයි. அந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, ගෘහයට එන මනුෂ්‍යයන්ගේ ඇතුළාන්ත ජීවිතවල මේ පවිත්‍රකම තිබෙන්න අවශ්‍යයි. அந்த ஆலயத்திற்குள் இருக்கிற மனிதர்களின் உள்ளார்ந்த இருதயமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். වෙලෙන්දෝගේ හදවතේ පවිත්‍රකම තිබෙන්නේ නැහැ. அன்று இருந்த மனிதர்களின் இருதயத்தில் அந்த பரிசுத்தம் இருக்கவில்லை. ඔවුන්ගේ වැරදි අදහස් සභාව තුළ තිබුණේ. அவர்கள் பிழையான நோக்கங்கள், பிழையான எண்ணங்கள் சபைக்குள் இருந்தது. ඒක යේසුස් වහන්සේ කියන්නේ அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், සදාචාරද පවිත්‍රකම සභාව තුළ තිබෙන්න අවශ්‍යයි කියලා. சரியான ஒரு பரிசுத்தம் சபைக்குள் இருக்க வேண்டும் என்று. දෙවෙනි කාර්යය මොකද්ද? இரண்டாவது காரியம் என்ன? නපුරේ වෙන්ව දෙවියන් වහන්සේට කැපවුණු සභාවක් වෙන්න අවශ්‍යයි. பிழையான காரியங்களை விட்டு தேவனுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். සම්පූර්ණ නපුරු කියන හැම කාර්යෙම අයින් වෙන්න අවශ්‍යයි. பிழையான காரியங்கள் சம்பூர்ணமாக எல்லா பிழையான காரியங்களிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். නපුර කාටද අයිති? பிழையான காரியங்கள் யாருக்கு சொந்தம்? ඒක සාතන්ට අයිති. அது சாத்தானுக்கு ඒක சொந்தமானது. යක්ෂයාට අයිති. அது பிசாசுக்கு சொந்தமானது. යක්ෂයාට අයිති කිසිම ක්‍රියාවක් සභාව තුළ කරන්න බෑ. சாத்தானுக்கு சொந்தமான எந்த கிரியைகளும் சபையில் அதை நீங்கள் செய்யக்கூடாது. යක්ෂයාට අයිති කිසිම සිදුවිල්ල සභාව තුළ සෙදකට තිබෙන්න බෑ. சாத்தானுக்கு இருக்கிற அந்த எந்த சிந்தையும் சபையில் இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடாது. ඒකයි කියන්නේ සියලුම නපුරුකම් වලින් අයින් වෙලා அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீமையை விட்டு விலகி දෙවියන් වහන්සේට කැපවුණු ජීවිතයක් ගත කරන්න අවශ්‍යයි. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வது அவசியம். ඉතින් යෙරුසලම සභාව හිටියේ කවුද? அன்று எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது யார்? දෙවියන් වහන්සේ කැපවුණු කණ්ඩායමද හිටියේ? தேவனுக்காக ஒப்பு கொடுத்தலோடு வாழ்ந்த கூட்டமாயிருந்தது. තමන්ගේ සාක්කුව පුරව ගන්නව කණ්ඩායමක් තමයි හිටියේ. தங்களுடைய பொக்கட்டை நிரப்புகிற ஒரு கூட்டம் இருந்தது. අද මේ සභාවේම යම් කෙනෙක් බලාපොරොත්තු භාග ඉන්නවද? இன்று இந்த சபையில் இப்படியான நோக்கத்தோடு யாராவது இருக்கிறீர்களா? යම් කෙනෙක් තමන්ගේ සභාව ව්‍යාපාර කරගෙන බලාපොරොත්තු වෙනවද? யாராவது சபையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீர்களா? යම් කෙනෙක් තමන්ගේ සභාව තුළ තමන්ගේ බඩගෝස රැක ගන්න කියලා හිතනවද? சபையில் உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த காரியங்களை பயன்படுத்த எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? සභාව තුළ ඒව කරන්න බෑ. சபைக்குள் அது செய்ய முடியாது. ඒවා දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරනවා. அது தேவன் அருவருக்கிறார். ඔබ සභාවට එනවා නම් நீங்கள் சபைக்கு வருவீர்கள் என்றால் දෙවියන් වහන්සේ කැප වෙන්න අවශ්‍යයි. தேவனுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தலோடு இருக்க வேண்டும். මේක තමයි දෙවෙනි කාරණය. இதுதான் இரண்டாவது අද காரியம். ඔබට එක සභාවක් තිබෙන්න අවශ්‍යයි. இன்று உங்களுக்கு ஒரு சபை இருக்க வேண்டும். සභාවල් දෙකක් තිබෙන්න බෑ. இரண்டு சபைகள் இருக்க கூடாது. එක සභාවක ස්ථිර තිබෙන්න අවශ්‍යයි. එක සභාවක ස්ථිර සිටින්න අවශ්‍යයි. ஒரு சபையில் நீங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ඒ සභාව තුළ ඉන්න අය වෙන්න අවශ්‍යයි. அந்த சபைக்குள் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். ඒ සභාවට ද්‍රෝහිකා නොකරන අය වෙන්න අවශ්‍යයි. அந்த சபையில் சீஷர்களாக இருக்க வேண்டும். ඒ සභාවේ වර්ධනය වෙන කැප වෙන්න අය වෙන්න අවශ්‍යයි. அந்த சபையின் வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுத்தலோடு இருப்பவராக இருக்க வேண்டும். තුන්වෙනි කාරණය. மூன்றாவது காரியம், ඔබ සුද්ධ වූ සෙනඟක් වෙන පිස යේසුස් වහන්සේ තුළ යාඥාව එක්සිත වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் பரிசுத்த ஜனமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கட்டப்பட்டு ஒப்பு கொடுத்தல் உள்ள ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේ ඔබට යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ඔබ ஜெபிக்கிறார். සභාවට ඇවිල්ලා සභාව තුළ හරියාකාර ඉන්නවා නම් நீங்கள் சபைக்கு வந்து சபையில் சரியான விதத்தில் இருப்பீர்களானால் යේසුස් වහන්සේ ඔබ වෙන යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபம் ඔබ செய்கிறார். යම් දෙයක් යාඥා කරලා ඉල්ලන විට நீங்கள் ஒரு சில காரியங்கள் ஜெபம் செய்து கேட்கும் பொழுது යේසුස් වහන්සේ උත්තර දෙනවා. இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். යේසුස් වහන්සේ මොකද
කිව්වේ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? මාගේ ගෘහය යාඥා ගෘහයක් කිව්වා. என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று මොකක්ද சொன்னார். යාඥා ගෘහය කියන්නේ? என்ன ஜெப வீடு? ඔබ දෙවියන් වහන්සේ සමග කතා කරන ස්ථානයක්. தேவன் எங்களோடு பேசுகிற இடம். ඔබ දෙවියන් වහන්සේ සමග සාකච්ඡා කරන ස්ථානයක්. நீங்கள் தேவனோடு நீங்கள் உறவாடுகிற இடம். ඔබ දෙවියන් වහන්සේ සමග ගනුදෙනු කරන ස්ථානයක්. நீங்கள் தேவனோடு கொடுக்கல் வாங்கல் பண்ணுகிற ඔබ இடம். දෙවියන් වහන්සේ පඬුරු අරගෙන එනවා. நீங்கள் தேவனுக்கு காணிக்கைகளை எடுத்து ඔබ கொண்டு දෙවියන් වහන්සේ வருகிறீர்கள். පූජා අරගෙන එනවා. நீங்கள் தேவனுக்கு பலிகளை கொண்டு දෙවියන් வருகிறீர்கள். වහන්සේ සාක්ෂි අරගෙන එනවා. நீங்கள் தேவனுக்காக சாட்சிகளை எடுத்து கொண்டு දෙවියන් வருகிறீர்கள். වහන්සේ ආත්මික දේ කරන්න ඒ කාර්ය විශ්ව සභාවට நீங்கள் එනවා. தேவனுக்காக ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்காக வருகிறீர்கள். ඒකයි යේසුස් වහන්සේ කිව්වේ. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், මාගේ ගෘහය යාඥා ගෘහයක්. என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේ කතා කරන ස්ථානයක්. அது தேவன் பேசுகிற இடமா இருக்கிறது. ඒක මංකොල්ල කන ස්ථානයක් කරන්න එපා. அது பிழையான காரியங்களை செய்கிற இடமாய் மாற்ற வேண்டாம். ඒක හොරුන්ගේ ගුවාවක් කරන්න එපා. அதை கள்ளர்களின் குகையாக மாற்ற ඒක வேண்டாம். තුළ සල්ලාලකම් වලස්සකම් කරන්න එපා. அந்த இடத்தில் வேசித்தனமும் காம விகாரமான காரியங்களையும் செய்ய வேண்டாம். බලන්න යේසුස් වහන්සේගේ හදවත උණු වෙනවා තමන්ගේ ගෘහය ගැන. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இருதயம் கலக்கமடைகிறது இந்த தேவாலயத்தை குறித்து. එනගේ ඇවිල්ලා පූජාවල් දෙන විට යාඥා කරන විට උන්වහන්සේම ගනුදෙනු කරන විට தேவன் ஜனங்கள் தேவனுக்காக வந்து பலிகளை பூஜைகளை அவரை ஆராதிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔවුන් සම කතා කරලා ඔවුන්ට ආශිර්වාද කරනවා. தேவன் அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். මේ කාලකණ්ණි ජනතාව මොකද්ද කළේ? இந்த வீணாய் போன ஜனங்கள் என்ன செய்தார்கள்? සම්පූර්ණ යෙරුසලම මාලිකාව විනාශ කරලා තිබ්බේ. சம்பூர்ணமாக தேவாலயத்தை அவருடைய கிரியைகளால் அழித்து போட்டார்கள். ඒකයි උන්වහන්සේට කේන්ති ගියේ. அதனால் தான் அவருக்கு கோபம் உண்டது. ඔබ දැනගන්න. நீங்கள் தெரிந்து ඔබ கொள்ளுங்கள். මොකටද මේ ස්ථානට එන්නේ? நீங்கள் ஏன் இந்த இடத்திற்கு வருகிறீர்கள்? දෙවියන් වහන්සේම ගනුදෙනු කරන්න එන්නේ. தேவனோடு கொடுக்கல் வாங்கல் கொடுப்பதற்காக. දෙවියන් වහන්සේම කතා කරන්න එන්නේ. தேவன் உங்களோடு பேசுவதற்காக, நீங்கள் தேவனோடு දෙවියන් பேசுவதற்காக. වහන්සේ හොඳ සම්බන්ධතාවයක් හොඳ නෑකම ගොඩ ගන්න වෙන්නේ. தேவனோடு ஒரு நல்ல உறவையும் ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் ඔබ வருகிறீர்கள். දෙවියන් වහන්සේ සෙනගක් වෙන පිණිස එන්නේ. நீங்கள் தேவனுடைய ஜனமாக இந்த இடத்திற்கு வருகிறீர்கள். ඒක තමයි තුන්වෙනි කාරණය. அதுதான் மூன்றாவது காரியம். හතරවෙනි කාරණය මොකද්ද? நான்காவது காரியம் என்ன? ඔබගේ নমස්කාරය ඊටම සුද්ධව තිබිය යුතුයි. உங்களுடைய ஆராதனை மிகவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். අද බලන්න මේ ස්ථානයේ තිබා নমස්කාරය. இந்த இடத்தில் ஆராதனை நீங்கள் பாருங்கள். ද අලංකාර নমස්කාරයක් ගොඩක් කාල පස්සේ ஒரு அழகான ஒரு ஆராதனை. මම පුදුම ප්‍රීතියටපත් වුණා নমස්කාර දිහා බලලා. நான் சந்தோஷம் அடைந்தேன் ஆராதனையை பார்த்து. දෙවියන් වහන්සේ දූතය මේ ස්ථානයේ පිරිලා ඒ নমස්කාරය පිළිගන්නවා. தேவனுடைய தூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். নমස්කාර කරන හැම කෙනෙක්ම හදවත පවිත්‍ර වෙන්න අවශ්‍යයි. ஆராதிக்கிற எல்லோருடைய இருதயமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். নমස්කාරයේ සරගේ හදවත් පවිත්‍ර වෙන්න අවශ්‍යයි. ஆராதிக்க வருகிற ஜனங்களுடைய இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்பட එවිටයි வேண்டும். নমස්කාරය අලංකාර වෙන්නේ. அப்பொழுதுதான் அந்த ஆராதனை அலங்காரமாய் இருக்கும். දැන් යෙරුසලමේ දේව මාලිගාවේ මේ කාරණා තිබ්බේ නැහැ. எருசலேம் தேவாலயத்தில் இந்த காரியங்கள் குறைவுபட்டிருந்தது. ඒ නිසා යේසුස් වහන්සේ කසේ අතර ගත්තේ. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சாட்டையை கையில் எடுத்தார். ඔබ নমස්කාර කරන්න එනවා නම් நீங்கள் ஆராதிக்க வருகிறீர்கள் என்றால் දෙවියන් වහන්සේම විශේෂ සම්බන්ධයක් ගොඩනගා තිබෙන කණ්ඩායමක්. தேவனோடு விசேஷமான ஒரு தொடர்பாடலை அல்லது உறவை வைத்திருக்கிற ஒரு ඔබ கூட்டம். සුද්ධව පවිත්‍රව නිර්හාරව ඇවිල්ලා මෙතන নমස්කාර කරන විට நீங்கள் பரிசுத்தமாய் உபவாசத்தோடு நீங்கள் பயபக்தியோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ සුද්ධකව වද්දකින්ට යනවා. தேவன் பரிசுத்தத்தை காண்கிறார். පස්වෙනි කාරණය. ஐந்தாவது காரியம், ඔබ සේවය කරනවා නම් நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால் සුද්ධව සේවය කරන්න අවශ්‍යයි. பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும். යෙරුසලමේ දේව මාලිගාවේ සෙනග සුද්ධව සේවය කරේ නැහැ. அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற அந்த கூட்டம் பரிசுத்தமாய் செயல்படவில்லை. ඔවුන්ට බොහෝ අපවිත්‍රකම් තිබුණා. அவர்களுக்கு அநேக அசுத்தங்கள் காணப்பட்டது. ඔවුන්ට බොහෝ වංචනික අරමුණු තිබුණා. அவர்களுக்கு வஞ்சனையான இருதயமான நோக்கங்கள் இருந்தது. ඒ නිසා යේසුස් වහන්සේ කසේ අතර ගත්තා. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சாட்டையை கையில் எடுத்தார். සභාවේ උගන්වන ගුරුවරු ඉන්නවා. சபையில் கற்பித்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். සභාවේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන සේවක සේවිකාවන් ඉන්නවා. சபையில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்கள் ஊழியக்காரிகள் இருக்கிறார்கள். සභාවේ දේවමය වල කොටස් ගන්නවා උදව් කරනවා කණ්ඩායම් ඉන්නවා. சபையில் பங்கு வகிக்கிற ஊழியத்தில் பங்குதாரர்களாய் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ඔබ පාපයක් කරලා නම් සේවය කරන්න එපා. நீங்கள் பாவத்தோடு ஊழியத்தை செய்ய வேண்டாம். ඔබගේ ජීවිත අපවිත්‍ර නම් මෙතනට ඇවිල්ලා සේවය කරන්න එපා. உங்களுடைய இருதயம் அபாத்திரமான காரியங்களை செய்துவிட்டு அல்லது அசுத்தமான காரியங்களை வைத்துக் கொண்டு ஊழியங்களை செய்ய வேண்டாம். උදේ ඉඳන් රැය වෙනකන් සේවය කරලා
කිසිම ප්‍රතිඵලයක් ලැබෙන්නේ නැහැ. காலையிலிருந்து மாலை வரை ஊழியம் செய்து செய்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை. ඔබ පුංචි සේවයක් කරන්න. நீங்கள் ஒரு சிறிய ஊழியம் செய்தாலும், චූටි සේවයක් කරන්න. சிறிய ஒரு ஊழியம் ඔබ செய்தாலும் සුද්ධව සේවය කරනවා නම් பரிசுத்தமாய் நீங்கள் செய்வீர்களானால் දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. தேவன் ஆசீர்வதிப்பார். හයවෙනි කාරණය. ஆறாவது காரியம், ඔබ සුද්ධාත්මන වහන්සේතුල සභාව තුළ ජීවත් වෙන්න අවශ්‍ය ගමන් කරන්න අවශ්‍යයි. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை முன்னோடியாக வைத்து நீங்கள் வாழ வேண்டும். එදා යෙරුසලමේ සභාව තුළ මේ සුද්ධාත්ම දෙවියන් වහන්සේ ආත්මේ ක්‍රියා කළේ නැහැ. அன்று எருசலேம் தேவாலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்தில் செயல்படவில்லை. එළුවෝ කොටළුවෝ හරක් දේවස්ථානේ පිරලා හිටිය විකුණන්න. ஆடு மாடு கழுதைகள் இப்படியான மிருக ஜீவன்கள் ஆலயத்தில் நிறைந்திருந்தது. දෙවියන් වහන්සේ ආත්මේ ක්‍රියා කරයිද? தேவனுடைய ஆவி அந்த இடத்தில் செயல்படுமா? මිනිස්සුගේ සිත්වල තිබේ සාක්කුව පුරව ගන්න. அந்த இடத்தில் இருந்தவர்களின் எண்ணம் தங்களுடைய பொக்கட்டை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ ආත්මේ ක්‍රියා කරයිද? அந்த இடத்தில் தேவனுடைய ஆவி செயல்படுமா? ක්‍රියා කරන්නේ නැහැ. கிரியை செய்யாது. අපි නමස්කාර කරන අපේ ජීවිත වගේ අපි නමස්කාර කරන ස්ථානය සුද්ධව පවිත්‍ර තිබෙන්න අවශ්‍යයි. நாங்கள் நமஸ்கரிக்கிற ஆண்டவர் சுத்தமாய் இருப்பது போல நாங்கள் நமஸ்கரிக்கிற இடமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். එවිට දෙවියන් වහන්සේගේ ආත්මය ක්‍රියාත්මක කරන්න පටන් ගන්නවා. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். අපි තව බයිබල් පදයක් බලමු. நாங்கள் இன்னும் ஒரு வேத வார்த்தையை பார்ப்போம். යෝහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ඔබගේ ගෘහය ගැන ඇති ජුවලිතය මා දවන්නේ යැයි ලියා තිබෙන බව උන්වහන්සේගේ ගෝලයන්ට මතක් විය. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ඊට අලංකාර වැදගත් පදයක් මේ ස්ථානයේ වෙන්නේ. மிகவும் அழகான முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இடத்தில் இருக்கிறது. යේසුස් වහන්සේ යෙරුසලමේ දේවමාලිගට ඇවිල්ලා இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து අතර හරක් මඩුවක් තියලා කපන්න තිබිච්ච දෙයක් කියලා හිතුවේ නෑ. අතර හරක් මඩුවක් තිබෙනවා ඒක කමන්නේ නැහැ තිබිච්ච දෙයක් කියලා හිතුවේ නැහැ. அந்த இடத்தில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்கிறது, பரவாயில்லை இருக்கட்டும் என்று நினைக்கவில்லை. අතර පොඩි බිස්නස් එකක් කරනවා කමන්නේ නැහැ කරගත්තු කියලා හිතුවේ නැහැ. அந்த இடத்தில் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள், பரவாயில்லை இருக்கட்டும் என்று சொல்ல நினைக்கவில்லை. සමහර විට එදා මිනිස්සුන්ට තමන් කරන්න පොඩි පොඩි වැරදි කියලා හිතන්නේ නැති. පොඩි පොඩි වැරදි කියලා හිතන්නේ නැති. සෙනගට சில வேளைகளில் ஜனங்கள் நினைக்கலாம் இவைகள் சிறு சிறு தவறுகள் என்று நினைத்திருக்க கூடும். යේසුස් වහන්සේ හිතුවේ නැහැ. இயேசு கிறிஸ்து அவ்வண்ணமாய் நினைக்கவில்லை. උන්වහන්සේ ගෘහේ දැක්කන් පස්සේ அவர் அந்த தேவ ஆலயத்தை, தேவ வீட்டை கண்ட பிறகு, නැත්නම් උන්වහන්සේ සභාව දැක්කන් පස්සේ அந்த சபையை கண்ட பிறகு විශාල වේදනාවක් ඇති වුණා. பெரிதான ஒரு வேதனை ஏற்பட்டது. ඒ වගේ ලොකු කුලප්පුවක් ඇති වුණා. அதுவரை பெரிய குழப்பம் ஏற்பட்டது. වහාම මේ කුඩු කොට අයින් කරලා දාන්න ඕනේ. உடனடியாக அதை உடைத்து அவைகளை அகற்றி போட வேண்டும். ඒක ජීවිතකම කියලා කියනවා. அது ஒரு வேகம் என்று சொல்லலாம். යේසුස් වහන්සේ ඊට ජීවිතව සභාව සුද්ධ පවිත්‍ර කරන විට தேவன் மிகவும் துரிதமாக அந்த சபையை சுத்திகரிக்கும் பொழுது ගෝලයට මතක් වෙනවා. சீஷர்கள் நினைவு බයිබලයේ තිබෙනවා. வேதாகமத்தில் இருக்கிறது. තමන්ගේ ගෘහය ගැන දැවෙන හදවතක් යේසුස් වහන්සේ තිබෙන්නේ කියලා. දැවෙන හදවතක්. தன்னுடைய தேவாலயத்தை குறித்து, அதாவது பட்சமாய் அதை குறித்து மிகவும் வாஞ்சியாய் தாகமாய் இருக்கிற ஒரு இருதயம் இருக்கிறது என்று, ජීවිත හදවතක් තියෙන කියලා ගෝලයට මතක් වුණා. அல்லாவிட்டால் ஒரு துரிதமான ஒரு இருதயம் இருப்பதை குறித்து அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. වැරද්ද දැක්ක තැන, அந்த பிழையை கண்ட இடத்தில், දුර්ලභම දැක්ක තැන, அந்த பலவீனமான காரியங்களை கண்ட இடத்தில், අඩුපාඩු දැක්ක තැන குறை இருக்கிற இடத்தில் යේසුස් වහන්සේ ජීවිතව ක්‍රියා කළා. இயேசு கிறிஸ்து துரிதமாய் செயல்பட்டார். ගෝලියෝ ඒක දැක්කා. சீஷர்கள் அதை கண்டார்கள். ඇයි එවැනි ජීවිතකමක් ඇති වුණේ වැරද අයින් කර පිණිස? ஏன் அவ்வண்ணமான ஒரு சிந்தை ஏற்பட்டது அவைகளை அகற்ற வேண்டும் என்று? මම මුලින් කිව්වා වගේම நான் முதலில் சொன்னது போல, දෙවියන් වහන්සේ සබ කතා කර ස්ථානයේ සෙනග தேவனோடு உறவாடுகிற பேசுகிற இடம்தான். ඒ ස්ථාන අපවිත්‍ර වෙන්න බෑ. அந்த இடம் அசுத்தமாய் இருக்க முடியாது. කණ්ඩායමක් මේ ස්ථාන අපවිත්‍ර කරන විට, ஒரு கூட்டம் அந்த இடத்தை அசுத்தப்படுத்தும் பொழுது, තව කණ්ඩායමක් ඇවිල්ලා මේ ස්ථාන නමස්කාර කරන විට, இன்னும் ஒரு கூட்டம் அந்த இடத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්නේ නැහැ. தேவன் கிரியை செய்ய மாட்டார். එක පාපයක් නිසා ගොඩක් අයට ප්‍රශ්න ඇති වෙනවා.
ஒரு கூட்டத்திற்காக மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ඒක ඇති වෙන්න බෑ. அவை நடைபெற முடியாது. උන්වහන්සේ මොකද කළේ? அவர் என்ன செய்தார்? උන්වහන්සේ ජීවිත ක්‍රියා කරන්න පටන් ගත්තා. அவர் மிகவும் வேகமாக அந்த இடத்தில் செயல்பட்டார். මොකද්ද මේකේ කාරණා කීපයක් තිබෙනවා. இந்த இடத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ප්‍රධාන කාරණා හතරක් තිබෙනවා. பிரதானமான 4 காரியங்கள் இருக்கிறது. පළවෙනි කාරණාව තමයි முதலாவது காரியம்தான் යේසුස් වහන්සේ තුළ තිබෙනවා இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது සභාවේ වර්ධනයට ඉතාමත් දැඩි ආසාවක්. சபையின் வளர்ச்சியை குறித்து மிகவும் மிக மிக ஆசை. යෙරුසලමේ දේවමාලිකාව විනාශ වෙන්න බෑ. எருசலேம் தேவாலயம் அழிய முடியாது. ඒක වර්ධනය වෙන්න ඕනේ. அது வளர்ச்சி அடைய வேண்டும். ඒ දේවමාලට එන සෙනඟ ආශිර්වාද ලබන්න ඕනේ. அந்த தேவாலயத்திற்கு வருகிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். අද ඔබට දීලාද මේ සභාව இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபை වර්ධනය වෙලා வளர்ச்சி அடைந்து ඕ ආශිර්වාද අත්පත් කරගෙන அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ඕ හාස්කම් ලබාගෙන அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு බලවත් මහත්ය සිද්ධ වෙන්න ඕනේ. வல்லமையான பெரிய காரியங்கள் நடைபெற வேண்டும். උන්වහන්සේ නමස්කාර කරලා ගියාම நீங்கள் அவரை ஆராதித்து விட்டு சென்ற பின்பு ලෝකේ කොහේ ඔබ හිටියත් நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் දෙවියන් වහන්සේ ඔබ රැක බලා ගන්නවා. தேவன் உங்களை காத்துக் கொள்ளுகிறார். ඒක තමයි යේසුස් වහන්සේගේ දැඩි ආසාව. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிரதானமான ஆசை. කිය සඳ මම සිස්ටර්ට කියනවා පිටකොටුවට. நான் திங்கட்கிழமை சகோதரியோடு பிட்டகொட்டு பிரதேசத்திற்கு අර போனேன். කරෝල තියෙන කඩපේලි මම ගමන් කරන එනවා. கருவாட்டு கடை பிரதேசத்தில் நான் நடந்து கொண்டு போகும் பொழுது එතකොට පුදුම වැඩක් වුණේ. அந்த இடத்தில் ஒரு புதுனமான காரியம் நடந்தது. මෙච්චර උස්සට බඩු පටවගත්ත කරත්තයක් உயரமாக சாமான்களை ஏற்றிக்கொண்ட ஒரு கரத்தை මගේ කකුල උඩින් ගියා. என்னுடைய காலுக்கு மேலாக போனது. මට තරු පෙනුණා. எனக்கு நட்சத்திரங்கள் விளங்கியது. ආත්මික මගේ අතාල්ලාගෙන හිටියේ. சிறு குழந்தை கையை பிடித்துக் கொண்டிருந்தார். මං කෑ ගැව්වා හූ කියලා. நான் கத்த ஆரம்பித்தேன். කරත්තකාරයා නවත්තන විට මගේ කකුල අත ගන්න පටන් ගත්තා ඇවිල්ලා. அந்த வண்டிக்காரன் வந்து என்னுடைய காலை தடவினான். සිස්ටර් දැක්කේ නැහැ. சிஸ்டர் காணவில்லை அதை. ටික වෙලාවෙ ගියේ තප්පර ගානක් ගියේ. சிறு நொடிகள் தான் போனது. දැන් ඒ කකුල මට ඔළුව කක්කේට පටන් ගත්ත කපාලටම. அந்த அந்த வேதனை என்னுடைய தலைக்கு வந்து தலையும் வலிக்க ஆரம்பித்தது. ඒ කරත්තේ ගිය වේදනාව කෙලින්ම ඔළුවට තමයි වැදුනේ. ඔළුවට තමයි වේදනාව වැදුනේ ඇවිල්ලා. அந்த கரத்தை அந்த சக்கரம் ஏறியதினால் அந்த வேதனை என்னுடைய தலைக்கு தான் அது தெரிந்தது. විනාඩි ගානක් ගියේ. විනාඩි ගානක් ගියේ. ஒரு சில நிமிடங்கள் தான் ஆனது. මට මතක් වෙනවා දෙවියන් වහන්සේව. எனக்கு நினைவுக்கு வந்தது தேவனை. මම යාඥා කළානේ ගෙදරින් එළියට ආවේ. நான் ஜெபம் செய்துதான் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டேன். මේ මොකද්ද මට උනේ? இது என்ன எனக்கு ஏற்பட்டது? අර මනුස්සයාගේ කකුල අත ගන්නවා. அந்த மனிதனுடைய காலை தடவுகிறான். මම එහෙම හිතනකොටම நான் அப்படி நினைக்கும் பொழுது අමුත්තක් දැනෙන්න පටන් ගත්තා. எனக்கு ஒரு வித்தியாசம் விளங்க ஆரம்பித்தது. මාර මනුස්සයා නැගිටලා යන්න ඔයා කියලා කිව්වා. අත ගන්න මනුස්සයා නැගිටලා යන්න කියලා. அந்த தடவின மனிதனை அந்த வண்டிக்காரரை நான் சொன்னேன் எலும்பி நீங்க போங்க என்று. මම ටිකක් වෙලා කකුල බැලුවා ඇඟිලි ටික. நான் சிறு நேரம் கழித்து நான் காலை பார்த்தேன் விரல்களை. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. වේදනාව කොහෙන් ගියාද දන්නේ නැහැ. வேதனை எங்கு போனது என்றே தெரியவில்லை. මම කාටවත් කිව්ව සිස්ටර්ව කාටවත් කිව්වේ නැහැ. நான் சிஸ்டருக்கு நான் யாருக்கும் சொல்லவில்லை இதை. වේදනාව තීරණය හඟවාගෙන කොහමද ගෙදරටත් ආවා. වේදනාව තීරණය හඟවාගෙන ගෙදරටත් ආවා. වේදනාව තීරව හඟවගෙන ගෙදරටත් ආවා. வேதனை இருப்பதாக நினைத்து கொண்டு நான் வீட்டுக்கும் வந்தேன். මේ ඇඟිලි හතර. வலது காலில் அந்த 4 விரல்கள். ගෙදර ඇවිල්ලා ඇඟිලි පරික්ෂා කරලා බැලුවා. வீட்டுக்கு வந்து நான் பரிசோதனை செய்து பார்த்தேன். කිසි දෙයක් වෙලා නැහැ. ஒன்றும் நடக்கவில்லை. වේදනාවකුත් නැහැ. வேதனை நான் உணரவில்லை. එවැනි බර කරත්තයක් මේ ඇඟිලි උඩ ගියා කියලා පාටක්වත් නැහැ ඇවිල්ලා. ஒரு பாரமான ஒரு வண்டி என்னுடைய காலுக்கு மேலா ஏறி போனது என்ற ஒரு அறிகுறி கூட இல்லை. කවුරුත් දන්නේ නැහැ. யாருக்கும் தெரியாது. ආත්මිකා ඉන්නවා එයා S2 දැක්ක විච්චදේ. ஆத்மிகா அதை கண்களால் கண்டார் நடந்த சம்பவத்தை. දෙවියන් වහන්සේ මොකද කළේ? தேவன் என்ன செய்தார்? ආරක්ෂා කළ යාගේ මනුෂ්‍යව. அவரை அவருடைய தேவ மனிதனை அவருடைய பிள்ளையை ඇඟිලි හතර තැඩිලා පොඩි පට්ටම් වෙලා යන්න ඕනේ. அந்த வண்டி ஏறியதில் அந்த விரல்கள் நைந்து அது உடைந்து போயிருக்க வேண்டும். අවසානයේ කකුල එහෙම කපන්න තමයි වෙන්නේ ඇවිල්ලා. இறுதியில் சில வேளைகளில் காலை அகற்ற வேண்டிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கலாம். නමුත් මොකුත් නැහැ. ஆனால் எந்த ஒரு காரியமும் நடைபெறவில்லை. ඒක මගේ දේශනාවේ සාක්ෂ්‍ය සහ බෙදාගත්තේ ඇයි? அது அந்த செய்தியின்
என்னுடைய சாட்சியாக நான் பகிர்ந்து கொண்டது ஏன்? අපි උන්වහන්සේ ගෘහට ඇවිල්ලා නමස්කාර කරලා පූජා දීලා ගියාම நாங்கள் அவருடைய ஆலயத்தில் வந்து நமஸ்கரித்து பலியை செலுத்திவிட்டு சென்ற பின்பு කිසි අනතුරක් වෙන්නේ නැහැ. எந்த ஒரு விபத்தும் කිසි ஏற்படுவதில்லை, නපුරක් වෙන්නේ නැහැ. எந்த ஒரு ஆபத்தும் කිසි ஏற்படுவதில்லை, විපතක් වෙන්නේ නැහැ. எந்த ஒரு விபத்தும் ஏற்படுவதில்லை. මට විපතක් වෙලාද මම මේ ස්ථානට ආවනම් இன்று விபத்தோடு நான் இந்த இடத்திற்கு வந்திருந்தால் අද මට ඔබට දේශනා කරන්න බෑ. இன்று உங்களுக்கு நான் பிரசங்கிக்க முடியாது. යේසු ජීවමානයි කියලා මට කියන්න බෑ. இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. අපි නමස්කාර කර ස්ථානත එච්චර බලවත් දේ සිද්ධ වෙනව නේද? ஆராதிக்கிற நமஸ்கரிக்கிற இடத்தில் மிகவும் வல்லமையான காரியங்கள் நடைபெறுகிறது அல்லவா? ඇයි එහෙම දේවල් සිදර දෙවියන් වහන්සේ අපි ආරක්ෂා කරගන්නේ? ஏன் அப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் எங்களை காத்துக் கொள்ளுகிறார்? උන්වහන්සේ ආසය සභාව වර්ධනය වෙනවට. தேவன் விரும்புகிறார் சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று. උන්වහන්සේ ආසාව එක තමයි. அவர் ஆசையோடுதான் එයාගේ සභාවට ඇවිල්ලා යාඥා කළා නමස්කාර කරන මනුෂ්‍යයන්ට ලෝකෙ කිසිම විපතක් වෙන දකින්න එයාගේ කැමැත්ත නෙවෙයි. தன்னுடைய சபைக்கு வந்து ஆராதிக்கிற நமஸ்கரிக்கிற ஜனங்களுக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படக்கூடாது என்பது දෙවෙනි කාරණේ இரண்டாவது காரியம். සභාවේ කහන සදා දැඩි උනන්දුවක් තිබිය යුතුය. சபைக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் உணர்வோடு இருக்க வேண்டும். දැඩි උනන්දුවක්. மிக உணர்வோடு இருக்க வேண்டும். ලෝකේ කාර්යවලට වෙන උනන්දුව නෙමෙයි. உலக காரியங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் அல்ல. තමන්ගේ සභාවෙ තිබෙන උනන්දුව යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. சபைக்குள் இருக்கிற அந்த உணர்வை தேவன் மிக மிக கவனிக்கிறார். ඒකේ ඉරිදා මේ ස්ථාන සභාව පවිත්‍ර කළා. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையை நாங்கள் சுத்திகரித்தோம். කී දෙනෙක් උනන්දුව මේ ස්ථානේ පවිත්‍ර කළාද? எத்தனை பேர் உணர்வோடு இந்த சபையை சுத்திகரித்தார்கள்? මේ ස්ථානේ කාගේද? இந்த இடம் யாருடையது? ඔබ නමස්කාර කර ස්ථානය. நீங்கள் நமஸ்கரிக்கிற இடம், ඔබ පූජා දෙන ස්ථානය. நீங்கள் பலி செலுத்துகிற இடம், දෙවියන් වහන්සේ වැඩ වාසී ස්ථානය. தேவன் வாசம் செய்கிற இடம். ඔබට ජීවිතකම තිබෙන ඔබේ සභාව වෙනුවෙන් உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும் இந்த சபையை குறித்து. කී දෙනෙක් පවිත්‍ර උදව් කළාද? எத்தனை பேர் உதவி செய்தீர்கள்? වෙන පාස්ටර් කෙනෙක් ගිය අයට පළුව අයට බණි. வேறு போதகர்மார்கள் ஏசுவார்கள். මම බයින්නේ. நான் ஏசுவதில்லை. මොකටද බණින්නේ? எதற்காக ஏச வேண்டும்? ඔව් හොඳ අස්වැන්නක් කපා ගත්තා. அவர்கள் நல்ல ஒரு அறுவடையை அறுத்து கொண்டார்கள். විනිශ්චයකාරය දෙවියන් වහන්සේ. நியாயாதிபதி தேவன். ඉතින් තමන් දැනගන්න තමන්ගේ සභාව වෙන ජීවිත ක්‍රියා කරන්න. தாங்கள் நினைக்க வேண்டும் தங்களுடைய சபைக்காக செயல்படுவதற்கு. සභාවේ හැම කාර්යයකම උනන්දු ක්‍රියා කිරීමේ අදවද තිබිය යුතුයි. சபை காரியங்களுக்காக உணர்வோடு உற்சாகத்தோடு செயல்படுவது முக்கியம். තුන්වෙනි කාරණය. மூன்றாவது காரியம், සභාව තුළ ධර්මිෂ්ඨකමට හොඳ ආයෝජකයෙක් වෙන්න ඔබ ඇවිල්ලා. சபைக்குள் நீதிமான்களாக ஒரு நல்ல முதலீட்டாளராக இருக்க வேண்டும். ඒ මම මේ ස්ථාන දෙකට ආවා. நேற்றைய தினம் 2 மணி அளவில் இந்த இடத்துக்கு வந்தேன். ගොඩක් වැඩ තිබෙන්න මම ආවේ. எல்லா வேலைகளும் இருக்கும் பொழுது நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ඉතින් මගේ ඔළුවේ ලොකු බරක් තිබුණා ඇවිල්ලා. என்னுடைய தலையில் ஒரு பெரிய பாரம் இருந்தது. මම ඒකට කල්පනා කර හිටියා ඇවිල්ලා. நான் அதை குறித்து சிந்தித்துக் මම கொண்டிருந்தேன். ඊට පස්සේ හවස ගියා ඒ අවස්ථාව ඉෂ්ට කරගන්න ඇවිල්ලා. හවස මම ගියා ඒ අවස්ථාව ඉෂ්ට කරගන්න. மாலை நேரத்தில் அந்த தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த இடத்திற்கு சென்றேன். මේ පසුබිම සම්පූර්ණ වෙනස් කරන්න අවශ්‍යයි. இந்த பின்புறத்தை முற்றுமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். මේ සුදු සතර කැලපිනාක මේ හැමදේම සකස් කරන්න අවශ්‍යයි. பரிசுத்த அந்த வாரத்திற்காக எல்லா காரியங்களையும் சரி செய்து கொள்ள வேண்டும். ඉතින් මම ගිහිල්ලා ඔක්කොම අවශ්‍ය බඩු ටික අරගෙන ආවා. நான் அந்த இடத்திற்கு போய் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக் கொண்டு வந்தேன். මම අද උදේ බලාගෙන ඉන්නවා. நான் இன்று காலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ගෙදර දෙන විශාල බඩු තොගයක් කෝසල මේ ස්ථාන අරන් එනවා. வீட்டிலிருந்து பெரிதான பொருட்களை சகோதரன் எடுத்துக்கொண்டு வருகிறார். ගොඩාක් බඩු අරන් එනවා. அநேக காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். මම හිතුවා මේක ලේසි වැඩක් කියලා. நான் நினைத்தேன் இது இலகுவான காரியம் என்று. බලනකොට විශාල ආයුධ මේකට අවශ්‍යයි. பார்க்கும் பொழுது பெரிதான பொருட்கள் தேவைப்படுகிறது இதை சரி செய்வதற்கு. මට පුදුම හිතුණා දෙවියන් වහන්සේ හැමදේම කරන්න මට හැම කෙනෙක්ම දීලා තිබෙන නිසා ඇවිල්ලා. நான் ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தர் இவைகள் எல்லாம் செய்வதற்கு எனக்கு பலன் கொடுக்கிறபடியால். ඉතින් දවසේ දෙවියන් පස්සේ මේ ඔක්කොම අපි හදන්න යනවා. දෙවියන් පස්සේ මේ ඔක්කොම අපි හදන්න යනවා. ஆராதனை பின்பதாக இவைகளை நாங்கள் செய்ய போகிறோம். ඉතින් දරුවා ඉතර උනන්දු වෙන හැමදේම කරන්න ඇවිල්ලා. பிள்ளைகள் மிகவும் உற்சாகமாய் இவைகளை செய்கிறார்கள். සභාව උනන්දු වෙන්න ඕනේ. சபையும் உற்சாகமாய் இருக்க வேண்டும். මොනවාද ඕනේ?
என்ன வேண்டும், මොනවද කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும், මොකද්ද මගේ දායකත්වය? என்ன என்னுடைய பங்கு, මේ ගැන අවධානය යොමු කරන්න අවශ්‍යයි. இவைகளை குறித்து நீங்கள் அவதானத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද? இயேசு கிறிஸ்து பார்க்கிற තමාගේ සභාව ගැන දැඩි උනන්දුවක් වෙන්නව සෙනගක්. சபையை குறித்து உற்சாகமாய் உணர்வோடு இருக்கிற ஒரு கூட்டம், ඉල ධර්මිෂ්ඨකමට ආයෝජනය කරන්නව කණ්ඩායමක්. நீதிக்காக முதலீடு பண்ணுகிற ஒரு கூட்டம். සභාවට මුදල් අවශ්‍යයි. சபைக்கு பண அவசியம், සභාවට බොහෝ ද්‍රව්‍ය අවශ්‍යයි. சபைக்கு அநேக பொருட்கள் தேவைப்படுகிறது. අපි ඒවට ආයෝජනය කරන්නව කෙනෙක් වෙන්න අවශ්‍යයි. நாங்கள் அவைகளுக்கு முதலீடு பண்ணுகிறவர்களாய் இருக்க අපි வேண்டும். දැක්කා නත්තල් කාලේ සභාවේ කණ්ඩායම හැම දෙයක් කළාවිල්ලා. நத்தால் காலத்தில் சபையில் இருக்கிற கூட்டம் அநேக காரியங்களை செய்தார்கள். පාසු කාලෙම කාටක් කරදරයක් උනේ නැහැ. இந்த பாஸ்கு காலத்தில் நான் யாருக்கும் நான் கரைச்சல் கொடுக்கவில்லை. දෙවියන් වහන්සේ මට ආශිර්වාද කළ තිබෙන නිසා தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் මම ඒ වීදම මගේ කරට ගත්තා ඇවිල්ලා. நான் அந்த செலவை என்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டேன். මම අවශ්‍ය දේව අරන් දෙන්න කියනකොට நான் தேவையானவைகளை எடுத்து தருகிறேன் என்று சொல்லும் பொழுது තව කන්න සූදානම් හැම දෙයක් කරන්න පිණිස තව කණ්ඩායම සූදානම් ඉන්න හැම දෙයක් කරන්න පිණිස இன்னும் ஒரு கூட்டம் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் செய்வதற்காக. හතරවෙනි කාරණය நான்காவது காரியம், සභාව තුළ අධර්මිෂ්ඨකම සම්පූර්ණ ප්‍රතික්ෂේප කරන්න අවශ්‍යයි. சபையில் இருக்கிற அந்த பிழையான காரியங்கள், அநீதியான காரியங்களை நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். ඒක යෝහන් 2:17 වෙනි පදේ කියන්නේ. அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் යේසුස් சொல்லப்பட்டிருக்கிறது. වහන්සේ ජීවිතව සභාව පවිත්‍ර කළාසේ. இயேசு கிறிஸ்து துரிதமாக உற்சாகமாக அந்த சபையை சுத்திகரித்தது போல පේතෘස් ජීවිතව සේවය කළාසේ. பேதுரு உற்சாகமாய் ஊழியம் செய்தது போல, පාවුල්තුමා ජීවිතව සේවය කළාසේ. பவுல் உற்சாகமாய் ஊழியம் செய்தது போல ඔබත් මම සභාව තුළ ජීවිතව ක්‍රියා කරන්න අවශ්‍යයි. நீங்களும் நானும் சபைக்குள் உற்சாகமாக ஊழியம் செய்ய வேண்டும். අවස්ථාන බයිබල් පදය கடைசி வேத வார்த்தை பகுதி ගලාති පළවෙනි පරිච්ඡේද 9 වෙනි පදය. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்ப்போம். නුඹලා පිළිගත් සුභාරංචිය හැර වෙන සුභාරංචියක් යමෙක් නුඹලාට දේශනා කරතොත් ඔහු ශාපලද්දෙක් වේවයි අප වරක් කී හැටියටම මම දැන් නැවතත් කියමි. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். හලෙලූයා. ஹல்லேலூயா. දැන් සභාව තුළ නැති ඉගැන්වීමක් තමයි යෙරුසලමේ සභාව තුළ තිබුණේ දා. பிழையான ஒரு படிப்பினை தான் எருசலேம் தேவாலயத்தில் அன்று இருந்தது. දෙවියන් වහන්සේ සභාව තුළ බිස්නස් කරන්න කිව්වේ නැහැ. தேவன் சபைக்குள் வியாபாரம் செய்ய சொல்லவில்லை. සභාව තුළ වෙනත් කාර්යයක් කරන්න කිව්වේ නැහැ. சபைக்குள் வேறு காரியங்கள் செய்ய சொல்லவில்லை. ඉතින් දේවාලික සිදුන හැම කාර්යාවක්ම அன்று தேவ ஆலயத்தில் நடைபெற்ற எல்லா காரியங்களும் වැරදි ඉගැන්වීමක් හා සමානයි. பிழையான படிப்பினைக்கு சமமானது. දෙවියන් වහන්සේ ඔබට පණිවිඩයක් දීලා තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබට සුභ ආරංචියක් දීලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்து ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඒ සුභ ආරංචිය තුළ ඔබ දේශනා කරන්න අවශ්‍යයි. அந்த நற்செய்தியை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். ඒ සුභ ආරංචිය තුළ සභාව ඉදිරියට ගෙනියන්න අවශ්‍යයි. அந்த நற்செய்தியை நீங்கள் சபைகளுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். සභාව තුළ වැරදි දෙයක් කරනවා නම්, சபைக்குள் நீங்கள் பிழையான காரியம் செய்வீர்களானால், අනවශ්‍ය දෙයක් කරනවා නම්, தேவையற்ற காரியம் செய்வீர்கள் என்றால், උන්වහන්සේ සභාව අපවිත්‍ර කරනවා නම්, அவருடைய ஆலயத்தை நீங்கள் அசுத்தப்படுத்துவீர்கள் என்றால், ඒ කණ්ඩායම සාපලද්දෝ කියලා ප්‍රකාශ කරනවා. அந்த கூட்டம் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. වැරදි ඉගැන්වීම් කරන්න බෑ. பிழையான படிப்பினை செய்ய முடியாது. සභාවේ කීර්තියට පටහැනිව ක්‍රියා කරන්න බෑ. சபையின் மகிமைக்கு எதிராக நீங்கள் செயல்பட முடியாது. සභාවට අගෞරවය කරන්න බෑ. சபையை நீங்கள் அவமதிக்க முடியாது. දේව රාජ්‍යයට අවමන් කරන්න බෑ. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அவமதிக்க முடியாது. කත්ත කසේ යේසුස් වහන්සේ අදත් අරගෙන තිබෙනවා. அன்று இயேசு கிறிஸ்து எடுத்த சாட்டை இன்றும் அவருடைய கையில் இருக்கிறது. සභාව තුළ වැරදි ආකාරයෙන් සිරෙනවා නම්, சபைக்குள் நீங்கள் பிழையாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால், සභාවට ආදරේ නැත්තම්, சபைக்கு நீங்கள் பிரியமாய் இல்லாவிட்டால், සභාවට ප්‍රේම කරන්නේ නැත්තම්, சபையை நீங்கள் நேசிக்காவிட்டால், සභාව සමග ගමන් කරන්නේ නැත්තම්, சபையோடு நீங்கள் நடக்கவில்லை என்றால், උන්වහන්සේ කසේ ගන්නට යනවා. அவர் மீண்டும் அந்த சாட்டை கையில் எடுப்பார். ඇයි සභාවේ ඇයි එහෙම කරන්නට යන්නේ? ஏன் அப்படி செய்ய போகிறார்? සභාවේ වර්ධනයට පිපිදීමට ඒ කණ්ඩායම බාධාවක්. சபையின் வளர்ச்சிக்கு அந்த கூட்டம் தடையாக இருப்பதால், දවසේ සභාව තුළ දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රමිතිය යන යම් කෙනෙක් නැත්තම්,
இன்று இந்த சபைக்குள் தேவனுடைய வார்த்தைக்கு அமைய அந்த பெருமதியை அவர்கள் உணராமல் இந்த சபைகளுக்குள் இருப்பார்களானால் පසුතැවිලා යාඥා කරන්න. நீங்கள் மனம் திரும்பி ஜெபம் செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආදරය කරනවා. தேவன் உங்களை நேசிக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් තමයි කල්වාරි කුසේ ජීවිතේ පූජා කළේ. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். වහන්සේ ඔබට මේ ගෘහය දීලා තිබෙන්නේ. அவர் இந்த தேவாலயத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பது පියාණන් සමග කතා කරලා සාකච්ඡා කරලා ආශිර්වාද ලබා ගන්න පිණිසයි. பிதாவோடு உறவாடி நீங்கள் பேசி அவரோடு நெருக்கமாய் இருக்கும்படியாக ඒ සඳහා ඔබ නමස්කාර කර ස්ථානේ පිළිවෙල තිබෙන්න අවශ්‍යයි. அதற்காக நீங்கள் ஆராதிக்கிற இடங்கள் சரியாக இருக்க வேண்டும். ඔබගේ ජීවිතයේ සුද්ධව පවිත්‍ර තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ඔබ කල්පනා කරලා බලන්න. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ඔබගේ ජීවිතේ පවිත්‍රද කල්පනා කරලා බලන්න. உங்களுடைய ஜீவியம் சுத்திகரிப்புள்ளதா இருக்கிறதா என்று சிந்தித்து ඔබගේ பாருங்கள். ජීවිතේ සුද්ධද කල්පනා කරලා බලන්න. உங்களுடைய ஜீவியம் சுத்தமானதா இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். ඔබ සභාවට ප්‍රේම කරනවා කියලා කල්පනා කරලා நீங்கள் බලන්න. சபையை நேசிக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ඔබ සභාව සමග ගමන් කරනවාද කියලා කල්පනා කරලා நீங்கள் බලන්න. சபையோடு நீங்கள் நடக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். සභාවේ කාර්යවල ජෝඩිතද කියලා ඔබ කල්පනා කරලා බලන්න. சபையின் காரியங்களில் நீங்கள் உற்சாகமாய் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். මේ කාර්ය ඔබගේ ජීවිතේ නිවැරදි තිබෙනවා නම් இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் උන්වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. උන්වහන්සේ ඔබගේ පවුලට ආශිර්වාද කරනසේක. அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. උන්වහන්සේ ඔබගේ දෑතේ කර්මාන්ත ආශිර්වාද කරනසේක. அவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. ඔබ කරන සේවා වලට ආශිර්වාද நீங்கள் කරනසේක. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. තවත් සේවයක් කරන්න ප්‍රථම. நீங்கள் இன்னும் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக ඔබ කරන්න සේවය හරියට කරන්න. நீங்கள் செய்கிற ஊழியங்களை சரியான விதத்தில் செய்யுங்கள். තවත් ගෝලේ බී කරන්න පෙරිස් ප්‍රථම. நீங்கள் இன்னும் சீஷர்களை உருவாவதற்கு முன்பதாக තවත් සභාවක් රෝපණය කරන්න ප්‍රථම. சபையை நீங்கள் நாட்டுவதற்கு முன்பதாக ඔබ ඉන්නවා සභාව වර්ධනය කරන්න. நீங்கள் இருக்கிற சபையை நீங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவியாக ඉන්නවා இருங்கள். සභාව ගොඩනගන්න. இருக்கிற சபையை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். යේසුස් වහන්සේගේ බලාපොරොත්තු වෙනවා. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ රාජ්‍ය විශාල රහස් තිබෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிதான ரகசியங்கள் இருக்கிறது. මා නොදන්න අප බොහෝ කාරණා තිබෙනවා. நான் எனக்கு தெரியாத அநேக காரியங்களும் இருக்கிறது. මම සියල්ල දන්නවා කියලා කියන්නේ නැහැ. நான் எல்லாவற்றும் எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன். දවසින් දවස බොහෝ කාරණාවල් දැනගන්න විට அனுதினமும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ඔබත් මමත් වෙනස් වෙන්න අවශ්‍යයි. நானும் நீங்களும் எங்களுடைய ஜீவியத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். අප සභාව කියන්නේ පිළිලුවක් නෙමෙයි. சபை என்பது கேலிக்கூத்து செய்யும் இடமல்ல. ඒක දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. அது தேவனுடைய மாளிகை. උන්වහන්සේ අප කතා කරා ස්ථානය. அவரோடு நாங்கள் உறவாடுகிற இடம். ස්ථානේ පවිත්‍රව තබා ගනිමු. அந்த இடத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ඒ ස්ථානේ දියුණු වෙනුවෙන් කැපවෙමු. அந்த இடத்திற்காக நாங்கள் செயல்பட வேண்டும். ඒ වගේ අපේ ජීවිත පවිත්‍ර තබා ගනිමු. அதற்காக எங்களுடைய ஜீவியங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். අපේ අතුරුන් ජීවිතේ නිවැරදි තත්ත්වයට තබා ගනිමු. எங்களுடைய உள்ளான இருதயத்தை நாங்கள் சரியான விதத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். අපේ ඇස් වසා ගනිමු. நாங்கள் யாவரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். උදෑසන අපේ ජීවිතයකට කල්පනා කරලා இந்த බලන්න. காலை வேளையில் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ මේ උදෑසන ඔබ වෙත ගමන් කරනවා. இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ඔබ හෝසන්නා කියලා උන්වහන්සේ පිළිගත්තා වගේම நீங்கள் ஓசானா என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டது போல ඔබගේ හදවතේ සැබෑ හෝසන්නාව තිබෙනවද? உங்களுடைய இருதயத்தில் உண்மையான அந்த ஓசானா அந்த சத்தம் இருக்கிறதா? ඔබගේ ඇතුළත ජීවිත සැබෑ සුද්ධකම තිබෙනවද? உங்களுடைய உள்ளான இருதயம் உண்மையாக பரிசுத்தமாய் இருக்கிறதா? මොහොතක් කල්පනා කරලා ஒரு බලන්න. விசை சிந்தித்து பாருங்கள். මේක ඔබේ අවස්ථාව. இது உங்களுக்கான நேரம். මේක ඔබේ වෙලාව. இது உங்களுக்கான நேரம். යේසුස් වහන්සේගේ ජීවිතේ ඊටම වැදගත් කාල පරිදි පාතබා තිබෙන්නේ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு கால பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். අපි මේ සතිය උන්වහන්සේ සමග ගමන් කරන්න අවශ්‍යයි. இந்த வாரம் முழுவதும் அவரோடு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். මේ සතිය උන්වහන්සේ ක්‍රියාව සිහිපත් කරන්න අවශ්‍යයි. இந்த வாரம் முழுவதும் அவருடைய கிரியைகளை நாங்கள் நினைவு கூற வேண்டும். උන්වහන්සේ ඔබ වෙන්නේ මා වෙන්නේ බලවත් දෙයක් තිබෙනවා. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். උන්වහන්සේ මේ හැමදේම කළේ මොකටද? அவர் இவைகள் யாவையும் செய்வது எதற்காக? ඔබට ආශිර්වාද කර පිණිස. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. දෙවියන් වහන්සේ හොඳ ගනුදෙනුව ඇති කර ගන්න පිණිස. தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை கொடுக்கல் வாங்கலை உண்டு பண்ணுவதற்காக. දෙවියන් වහන්සේ ඔබේ කතාව හරියාකාරව පවත්වා යන පිණිස. தேவனோடு உங்களுடைய கதை சரியாக இருக்க வேண்டும். ඔබේ ජීවිතයකට කල්පනා කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து ඇයි பாருங்கள். මගේ යාඥාවට උත්තර නැත්තේ? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை? ඇයි මගේ ජීවිතේ සඵලත්වය නැත්තේ? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை? ඔබ තාම යෙරුසලමේ දේව මාලිග
මාලිගාවේ කොටස්කරුවෙක්ද? இன்னும் நீங்கள் எருசலேம் தேவாலயத்தின் பங்குதாரர்களாய் இருக்கிறீர்களா? එතන එළියට එන්න අවශ්‍යයි. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், මාගේ ගෘහය යාඥා ගෘහයක්ය. என்னுடைய வீடு ஜெப வீடு, ඒ සුද්ධ පවත්වන්න. அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ නමත් කරන ස්ථානය. நீங்கள் ஆராதிக்கிற இடம், දෙවියන් වහන්සේ කතා කරන ස්ථානයයි. தேவனோடு நீங்கள் உறவாடுகிற இடம், දෙවියන් වහන්සේ පූජා දෙන ස්ථානයයි. தேவனுக்கு நீங்கள் பலிகளை செலுத்துகிற இடம், දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද පරිස් ස්ථානයයි. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். ඒ සඳහා ඔබගේ පැත්තේ ඔබගේ කාර්යයන් හරියට කරන්න. அதற்காக உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சரியாக செய்யுங்கள். මෙතෙක් ඔබට අතපස වුණා නම්, இவ்வளவு நாள் நீங்கள் இதில் பிழையாய் இருந்தால், මෙතෙක් යම් යම් කාරණා මග ඇරුණා නම්, இந்த நாள் முதல் நீங்கள் சில காரியங்களில் குறைவுபட்டிருந்தால், දැන් ඔබ තීරණය කරන්න. இன்று நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். මට මතකයි මේ ස්ථාන ආස්පාස් කරන්න කවුරුත් නැති වෙලාවේ எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த இடத்தில் துப்புரவு பணிகளை செய்வதற்கு யாரும் இல்லாத இடத்தில் සහෝදරයෙක් ඉන්න ඔක්කොම වැඩ අතහැරලා මේ ඔක්කොම ආස්පාස් කරලා දානවා. ஒரு சகோதரன் இந்த இடத்தில் எல்லா காரியங்களையும் எடுத்து அந்த காரியங்களை செய்து முடித்தார். දැන් සහෝදරියක් ඇවිල්ලා හැමදේම කරගෙන යනවා. ஒரு சகோதரி வந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு දැන් போவார். තව සහෝදරයෙක් ඉදිරියට ඇවිල්ලා මෙතන වයිලා උදව් කරනවා இன்னும் ඇවිල්ලා. அநேக சகோதரிகள் வந்து உதவி செய்கிறார்கள். ඇයි? ஏன்? ඇයි? ஏன்? මට ආශ්‍රව ලැබෙන ස්ථානය. நான் அற்புதங்களை கண்டு கொள்ளுகிற இடம், මම දෙවියන් වහන්සේම කතා කරන ස්ථානය. நான் தேவனோடு உறவாடுகிற இடம், මග අරින්න බෑ. அதை விட்டுவிட முடியாது. අතපසු කරන්න බෑ. அதை நான் விட்டுவிட முடியாது. මම මට ලැබෙන දේ තදින් අල්ල ගන්න අවශ්‍යයි. நான் சரியான காரியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். සභාවේ සමහර අයට මේ ආකල්පෙ නැහැ. சபையில் சிலருக்கு இந்த எண்ணம் இல்லை. එළියේ ජරවත් තිබේක අස් කරන්න අකමැති. එළියේ අපිරිසුදු තිබේක අස් කරන්න අකමැති. வெளியில் அசுத்தமானவைகளை சரி செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. අපි ජරව ගා ගන්න අකමැති. අපි ජරාව අතක්පත ගන්න අකමැති කියලා කියනවා. அசுத்தத்தை நாங்கள் கையால் பிடிப்பதற்கு விருப்பம் இல்லை. කොච්චර දේවල් මම අයින් කරම ස්ථානය ඇවිල්ලා. எவ்வளவு காரியங்களை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். තනිය මේ ස්ථානයේ අවස්ථාව ඕන තරම් තිබෙනවා. තනියම වෙන අවස්ථා තිබෙනවා. அநேக நேரங்களில் தனியாக நான் இவைகளை செய்ததுண்டு. ඔක්කොම අස්පස් කරලා මෙතන වාඩි වෙන්නේ මම. எல்லாவற்றையும் சுத்திகரித்து நான் இந்த இடத்தில் அமர்ந்து கொள்வேன். යා මිනිස්සෙක්ව මනුෂ්‍යර කතා කරපු පරිසර මේ ස්ථානයේ තිබෙන්න අවශ්‍යයි. ஒரு மனிதன் இந்த இடத்திற்கு வரும் பொழுது அந்த மனிதனோடு பேசுவதற்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். අපේ ජීවිතේ කොපමණ දේවල් අපි අතපසු කරනවද? எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம். අවසානයේ මම ඔබට කියන්නේ இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ආදරයෙන් කියන්නේ உங்கள் நேசத்தால் சொல்லுகிறேன். ඔබ වැඩ කළේ නැහැ කියලා මං තරහ වෙන්නේ නැහැ. நீங்கள் வேலை செய்யவில்லை என்று நான் கோபித்துக் கொள்ளவில்லை. නමුත් එකක් මතියා ගන්න. ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், මේක ඔබේ සභාව. இது உங்களுடைய சபை. ඔබ ඒ සභාවේ නමස්කාර කරනවා. நீங்கள் இந்த சபையில் ஆராதிக்கிறீர்கள். ඒ සභාවට ඔබ පූජාවල් දෙනවා. இந்த சபையில் நீங்கள் பலிகளை செலுத்துகிறீர்கள். එක පැත්තක් පමණයි. அது ஒரு பகுதி மாத்திரமே. අනිත් පැත්ත மற்ற பக்கம் සභාව පවිත්‍රව තියාගන්න. சபையை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். සභාවෙන උනන්දු වැඩ කරන්න. சபைக்கு உணர்வோடு நீங்கள் வேலை செய்யுங்கள். අලුතෙන් සෙනග සභාවට ගේන්න. புதிய ஜனங்களை சபைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள். සුභාරංචි හැමතැනම ගිහිල්ලා දෙන්න. சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கும் நீங்கள் ඔබ பரப்புங்கள். යාඥා කළා ඔබ ජය ගන්න වගේම நீங்கள் ஜெபம் செய்து நீங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்வதை போல කඳුරේ ඉන්න ජනතාව මෙස්සා ගෙනලා ඔවුන්ට අද ජයක ලබා දෙන්න. கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த இடத்தில் நீங்கள் வெற்றியை அவர்களுக்கு சேர்க்கும்படியாக දෙවියන් ආශිර්වාද කරන්ට යනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். අපි ඇස් වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். මොහොතක් අපි මෙනෙහි කරමු අපේ ජීවිතය ගැන. நாங்கள் ஒரு விசை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். උන්වහන්සේට කතා කරන්ට යනවා. அவர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේට කතා කරන්ට යනවා. தேவன் உங்களோடு பேச போகிறார். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்கிறார், මාගේ ගෘහය යාඥා ගෘහයක්ය. என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது, ඒ සුද්ධව පවත්වන්න. அதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். මම මේ ලෝකෙට ආවේ ලෞකික රාජ්‍යයක් ගොඩනගන්න නෙවෙයි. நான் இந்த உலகத்திற்கு வந்தது லௌகிகமான காரியங்களை கட்டி எழுப்புவதற்காக அல்ல. මම මේ ලෝකෙට ආවේ ආත්මික රාජ්‍යයක් ගොඩනගන්න පිණිසයි. நான் இந்த உலகத்திற்கு வந்தது ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. සභාව නැමැති ආත්මික රාජ්‍ය. சபைதான் இந்த ஆவிக்குரிய ராஜ்யம். සභාව නැමැති ආත්මික මාලිගාව. சபைதான் ஆவிக்குரிய மாளிகை. උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් ගොඩනගලා තිබෙනවා. அவர் உங்களுக்காக கட்டி எழுப்பி இருக்கிறார். ඒ සඳහා උන්වහන්සේ කල්වාර කුසේ ජීවිතේ පූජා කළා. அதற்காக
அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். අද ඔබ ලබා තිබෙන ආත්මික රාජ්‍ය තුල இன்று நீங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய ராஜ்யத்திற்குள் ආත්මික මනුෂ්‍යකම ජීවත් වෙන්න ஆவிக்குரிய மனிதர்களாக வாழுங்கள். උන්වහන්සේට කතා කරන්නට යනවා. அவர் உங்களோடு பேச මේ போகிறார். කතාව තුළ වැරදි නිවැරදි කරගන්න இந்த பிழையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். දේශනා කර අවශ්‍ය ආත්මයන් වාසේ ක්‍රියා කරනවා. பரிசுத்தமானவர் இந்த வார்த்தையின் மூலமாக அவர் செயல்பட்டு මේ கொண்டிருக்கிறார். මොහොතේ බොහෝගේ ජීවිත ආත්මයන් වාසේ වෙනස් කරම இந்த සිටිනවා. நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கை ஆவியானவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். බොහෝගේ ජීවිත ආත්මයන් වාසේ මේ මොහොතේ උගන්වම සිටිනවා. இன்று அநேகமான மனிதர்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ බලවත් දේ කරන්නට යනවා. அவர் வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். අපි යාඥා කරමු වචන වෙනුවෙන්. நாங்கள் ஜெபம் செய்வோம் வார்த்தைக்காக. මා ඉල්ලාසන පාස්ටර් ජෝහන්ගේ වචන යාඥා කරන්න කියලා. हालेलुया स्तुति करना प्रशंसा करना नमस्कार करना गौरव करना दयावर दिव्यන් වහන්සේ ඔබගේ පුත්‍රෝ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුදාත්ම අනුග්‍රහය තුල මේ උදෑසන යාඥා කරනවා ස්වාමිනේ. ඔබ වහන්සේ දුන්නා වූ අනර්ග වචනය නිසා ඔබට स्तुति කරනවා ස්වාමිනේ. ඒ වචනයට අනුව ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපට දුන්නා වූ ස්වභාව शुद्धව තබා ගන්න ඒ ශුද්ධකමේ දෙවියන් වහන්සේ ශුද්ධකමේ යුක්තව නමස්කාර කරන්නා වූ ස්ථානය බාහිරවත් අභ්‍යන්තරවත් ශුද්ධව තබා ගන්නට ඔබ වහන්සේ අපට උපකාර කරන්න ස්වාමිනේ. මක්නිසාද ඔබ වහන්සේ ශුද්ධසේම ඔබ වහන්සේ ක්‍රියා කරන්නා වූ ස්ථානයේද ශුද්ධ කරන්නට ඔබ වහන්සේ අපට උපකාර කරන්න ස්වාමිනේ. දවසේ වචනේ නිසා ශිත කරනවා ස්වාමිනේ. වචනේ කතා කරන ඔබගේ දාසයන් නිසා ශිත කරනවා ස්වාමිනේ. ඒ වචනය අසන්නම් පමණක් නොව ඒවා අපේ ජීවිතවලට අදාළ කරගෙන ඒ අනුව අපේ ජීවිතේ ගොඩනගා ගන්නට ඔබ වහන්සේ අපට උපකාර කරමැනව. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් තුව දෙවන් වහන්සේගෙන් ඉල්ලා සිටිමේ. ආමේන්. ஆமென். අපේ ගොක්කොල ආශිර්වාද කරන්නට යන අපි නැගිටිමු. අද දවසේ